ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அது பார்த்தீங்கன்னா, எப்பிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நீ திருப்பி போடாத அப்பம் போல இருக்க, நீ விக்கிரகங்களோடு இணைஞ்சிருக்க, தகாத கற்பனையை நீ மனசார நீ பின்பற்றுற. ஏன்னா வேசித்தன ஆவி அவனுக்குள்ளே இருந்தது, வேசித்தன ஆவி அவர்களுக்குள்ள இருந்ததுனால அவர்கள் வழி தப்பி போகிறாங்க. அவர்கள் திருப்பி போடாத அப்பம், இன்னும் பாவத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பாவம் பெருகி இருக்கிறதோ அந்த அளவுக்கு பலிபீடத்தை நிறையா அவன் கட்டுறான். அவன் தேவனோடு எதிர்த்து நிற்கிறான். குமாரனை கொல்றதுக்கு எதிரிகள்கிட்ட கொண்டு போய் ஒப்பு கொடுத்தாங்கன்னு இருக்கு. ஏன்னா அந்த உபத்திரவ காலம், அதாவது அவங்களுக்கு சிறையிருப்பில் இஸ்ரேல் மக்கள் போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் இவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, பெத்த பிள்ளையை கொண்டு போய் எதிரிகிட்ட போய் கொலை செய்ய அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து கனி கொடுக்காதவர்கள், அடுத்து அதாவது பொய்யினால் அவர்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள் இப்படின்னு எப்ராயிம் சொல்லிட்டு அவங்க கர்த்தரை விட்டபடியினால, வேசித்தன ஆவி அவர்களுக்குள் இருந்தபடினால, இதன் நிமித்தம் அவர்களுடைய குமாரர் குமாரத்திகள் மருமக்கள்மார் தவறான வழியில போறாங்க, விக்கிரக ஆராதனைக்குள்ள போறாங்க. அதே போல ஆசாரியன்ட்ட சொல்றாரு, நீ என் வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமெல்லாம் அந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் சொல்றாரு. என் மகத்துவங்களை நான் அவங்களுக்கு வேதத்தை எழுதி கொடுத்தேன், அவர்களும் அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் இன்னும் சொல்றாரு. பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அதெல்லாம் அங்க அந்த புஸ்தகத்துல வருகிறது. இவங்க இஸ்ரவேலர் என்ன செய்றாங்க, என் நேசரை, அதாவது இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு ஓசியா 2வது அதிகாரத்துல 5வது வசனம், அவளுடைய தாய் சோரம் போனால், அவர்களை கற்பந்தரித்தவள் லட்சையான காரியங்களை செய்தாள், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதையை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். ஏன் அப்படின்னா, சாப்பாடு தண்ணி உடுத்துறது எனக்கு இதுதான் வேணும், யார் கொடுத்தாலும் எப்படி வேணாலும் போறேங்கிற அளவுக்கு இஸ்ரேல் மக்கள் அப்படி கர்த்தரை விட்டுட்டு போயிட்டாங்க. 8வது வசனம், தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுக்கிறவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணுகிறவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். அப்ப எப்ராயிம்னு சொல்லியிருக்க இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கர்த்தரை விட்டுட்டு சோரம் போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றத பார்க்குறோம். மறுபடியும் என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் அப்படிங்கிறார். நான் வசனத்தை நான் சொல்ல மொத்தத்தில் இருக்கிறத நான் அப்படியே நான் சொல்றேன். இஸ்ரவேலர் சோரம் போயிட்டாங்க. இஸ்ரவேல் அப்படிங்கிறப்ப யாக்கோப்புடைய சந்ததி தான் இஸ்ரவேல் இன்னைக்கு வரைக்கும் தேசமாக இருக்கிறது. அடுத்து இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல ஓடிக்கிட்டு இருக்கிறான். அடுத்து அவன் அகந்தைக்காரனாக இருக்கிறான், அவன் தீட்டுப்பட்டு விட்டான், அவன் நன்மையை வெறுத்தான். அடுத்து விழுங்கப்படுகிறான், மற்றவர்களால் விழுங்கப்படுகிறான். ஏன்னா அவங்க கர்த்தரை விட்டுட்டு பாகாலை பின்பற்றி சோரம் போகிற பொழுது அவங்க தவறான வழியில் போகிறாங்க, அடங்காத கிடாரியை போல போயிடுறாங்க, அகந்தை உள்ளவங்களாக இருக்கிறாங்க, தீட்டுப்பட்டவர்களை போல ஆயிடுறாங்க, நன்மையை வெறுக்கிறாங்க, விழுங்கப்படுகிறார்கள். அடுத்து தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல இஸ்ரவேல் இருக்கிறான். அவன் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான், தேவனை விட்டு சோரம் போனான், பலனற்ற திராட்சை செடியை போல இருக்கிறான். அடுத்து தனக்குத்தானே கேடு உண்டாக்கி கொள்ளுகிறான், தன் அக்கிரமத்தில் விழுந்து கிடக்கிறான். அதாவது இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க மனதளவில் கர்த்தரை விட்டுட்டு உலகத்தின் போக்கில் அவங்க உலக மக்களை போல அவர்கள் பேச செயல்பட அப்படியே போய்கிட்டே இருக்கிறப்ப, இந்த உலகத்தில் போய்கிட்டே இருக்கிறப்ப கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க நீதிமான்களா, பரிசுத்தவான்களா, கர்த்தருடைய பிள்ளைகளா
அப்படின்னு கொஞ்ச நாச்சு விசுவாசம் இருக்கான்னு பார்த்தா, பேச்சு, நடக்க, செய்கை எல்லாமே அங்க கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாதது போல ஆயிருது. அப்ப எப்பிராயீம்ன்ட்டு கர்த்தர் புலம்புறார். நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்படி உன்னை ஆத்மாவைப் போல ஆக்குவேன்? அப்படியெல்லாம் வந்து சொல்றாரு. இஸ்ரவேல் இஸ்ரவேல்ங்கிறப்ப இஸ்ரவேலோட தேசத்தின் ஜனங்களோட எனக்கு வழக்கு இருக்கிறது. அவன் சோரம் போயிட்டான். இந்த மாரி வந்து விழுந்து கிடக்குறான். அப்படின்லாம் வந்து சொல்றாரு. இப்படி இந்த அதிகாரத்துல எல்லாம் அவர் வந்து 12 அதிகாரத்துல சொல்லிட்டு, 13 அதிகாரத்துல சொல்லிட்டு, 14வது அதிகாரத்துல வந்து மறுபடியும் அவர்களுக்கு நம்பிக்கையும், ஒரு உறுதியும், நிச்சயமுள்ள வார்த்தைகளை கொடுக்கிறார். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். சரி, இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் வந்து நேசரை தேடி போனேன். எனக்கு அதான் வேணும்னு போனேன். நான் வந்து பாதையெல்லாம் அடைச்சு போட்டுருவேன். கொடுத்த நன்மையெல்லாம் எடுத்துருவேன். நான் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். ஆனால் நீ வந்து பாகாலுடையது ஆக்கிட்டியேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்கிட்ட திரும்பி வா அப்படிங்கிறார்.